தமிழ்நாடு பார்வையற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நல அறக்கட்டளைக்கு ஆண்டுதோறும் திரு பொன்னையன் தொண்டு அறக்கட்டளை சார்பாக பயனாளிகளுக்கு அரிசி வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த ஆண்டு 2026 மார்ச் 28 105 பயனாளிகளுக்கு தலா 10 கிலோ அரிசி வீதம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இன்றைய தினம் 105 பேருக்கு அரிசியும் 10 கிலோ வாங்கி தந்து, தொடர்ந்து உங்களில் நான் ஒருவன் பார்வையற்றோருக்காக எதையும் செய்ய நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி மத்தியில் வருகை தந்திருக்கின்ற இந்த குமரி மாவட்டத்தினுடைய தொழிலதிபர் அன்பு ஐயா பொன்னையன் சார், அவருடைய அன்பு மகன் செல்வண்ணனை வருக வரவேற்கிறேன். நம்முடைய ஜிஎம் சார், முத்துக்குமார் சார், எஸ்பி குரூப் ஆஃப் கம்பெனியுடைய தொழிலாளர்கள், அன்பு செல்வண்ணனுடைய அம்மா மற்றும் செல்வனுடைய துணைவியார், அன்பு மகன், இரு செல்லங்கள், அத்தனை பேரையுமே நான் வருக வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு நல்ல குடும்பம் இந்த குமரி மாவட்டத்திலே பொன்னையன் சார்னா யாருக்குமே தெரியாம இருக்காது. களியக்காவலை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனை பேருக்கும் அறிமுகமானவர் அன்பு ஐயா பொன்னையன் ஐயா. அவருடைய அன்பு மகன் செல்வனை நம்முடைய மத்தியில் வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி. இந்த விழாவை சிறப்பு அமைக்கின்ற வகையிலே வருகை தந்திருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறு விதத்தில் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்நிகழ்ச்சியில் திரு பொன்னையன் அவருடைய மகன் திரு செல்வம் பொன்னையன் அவர்கள் திரு பொன்னையன் தொண்டு அறக்கட்டளை வழியாக அரிசி வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோரை திரு செல்வம் பொன்னையன் அவர்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்று பேசினார்கள். நான் எப்பவுமே ஆரம்பத்தில் எங்க அப்பாவை பத்தி தான் சொல்லுவேன். ஏன்னா வருஷந்தோறும் இங்க இருக்கிற 100 பேர் மாதிரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடத்துக்கு எங்க அப்பா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ண அதே உற்சாகம் இருந்தா நான் எங்க அண்ணன் எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். எங்க அக்கா எல்லாருமே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இவங்களுக்கு ரொம்ப நன்றி. போன கிறிஸ்மஸ்க்கும் கொடுத்துட்டோம். எல்லா வருஷமும் டஹாரன்னு சொல்லியிருக்கோம். ரெகுலரா கொடுத்துட்டே இருப்போம். எத்தனை பேர் வந்தாலும் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். ஹாப்பி ஈஸ்டர். நன்றி. இதில் ஏராளமான பார்வையற்றவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி பக்தி இசையோடு நடைபெற்றது. அத்துடன் மக்களும் அரிசியினை பெற்று ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றனர். இந்நிகழ்ச்சியில் திரு செல்வன் பொன்னையன் அவர்கள் பெருமகிழ்ச்சியோடும் அன்போடும் பங்கு பெற்ற அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை கூறினார்கள்.